இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல தெளிவாகவே தெரியுது. பாக்கியலட்சுமி சீரியலில் இப்போ கதை கொஞ்சம் லைட்டாக ஸ்டாக்னண்ட் ஆகிடுச்சு, ஒரே இடத்துல தான் நின்றுச்சு. அதில் மாற்றி அமைக்கிற மாதிரி இருந்த ரெண்டு கதையும் பார்த்திங்கன்னா கணேசனோட கதையும், இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா செழியன் ஜெனி கதையும் தான். இதுக்கு நடுவில் மெயின் ஸ்டோரியில் கோபி வர்சஸ் பாக்கியா போயிட்டே தான் இருக்குது. பாக்கியா திடீர்னு முன்னேறுவாங்க, அப்புறம் திடீர்னு அவங்களே இப்போ ஏதாச்சும் முட்டாள்தனத்தை பண்ணி இப்போ கோபியெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணிட்டாங்க பாருங்கள். அதுவே பெரிய தப்பு தான். அவரெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள அனுமதிச்சிருக்கவே கூடாது. அவர் அனுமதிச்சு தனக்கு தானே தரையில் மண்ணெல்லாம் வாரி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் கணேசன் விவகாரத்தை முடிச்சு வச்சாச்சு. எழில் அமிர்தா வாழ்க்கை இப்போ செட்டில் ஆயாச்சு. இன்னொரு பக்கம் இந்த செழியன் ஜெனி பிரச்சனை ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. கோர்ட்டு கேஸு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு இருந்துச்சுங்கிறத இப்படியோ ஒரு வழியாக ஒரு சவாலை விட்டு சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவை கட்டுறேன் அப்படின்ட்டு அதே மாதிரி சொன்ன வார்த்தையை காப்பாற்றி அழகாக இப்போ வீட்டுக்கே கூட்டு வந்துடுறாங்க இந்த செழியனையும் ஜெனியும். இல்லை வீட்டுக்கு வந்தோடனே எங்கே நீயும் எழிலும் சேர்ந்து போனீங்க, என்ன தனியாக வரீங்க, என்ன நடக்குதுங்க, எந்த நடக்குதுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் பொழுது வெயிட் பண்ணுங்க வாங்க அப்படின்னு ஆரத்தியெல்லாம் கரைச்சி வெளில கூட்டு போனால் செழியன் வராரு. அதுக்கு பின்னாடி அப்படியே ஜெனியும் வராங்க. ஜெனியை நம்ம வந்திருக்கா கூட, அப்போ என்னம்மா இனிமேல் ஜெனி இங்கே தான் இருக்காளா, சண்டையெல்லாம் முடிஞ்சா, பிரச்சனைலாம் முடிஞ்சான்னு ஷாக் ஆகுறாரு ராமமூர்த்தி. ஆக்சுவலாக சந்தோஷம் தானே படணும், ஏன் ஷாக் ஆனாருங்கிறத புரியல. அதை விட கொஞ்சம் கூட துளி அளவு தப்பை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பேர குழந்தையும் வந்துச்சு, பேர குழந்தைய கையில் தூக்கிட்டு வராங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமே கோபி முகத்துலையும் ஈஸ்வரி முகத்துலையும் இல்லை. ஏன்னா ஈஸ்வரி கூட இப்போ மாறிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஆரம்பத்தில் கோவப்பட்டு எல்லாம் மாறிப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் கோபிக்கு முகத்தில் கரிய பூசின மாதிரி ஆயிடுச்சு. அவெல்லாம் என்னம்மா சொல்கிறது, நம்ம இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம், அவள் திருப்பி வரமாட்டா, இவ தான் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு ஓவராக பேசி எல்லாம் பண்ண நினச்ச நிலைமையில் இப்போ பேர பிள்ளையும் கூட்டுட்டு மருமகளையும் கூட்டுட்டு வீட்டுக்கு பாக்கியா கூட்டு வந்தாங்கும் போது பாக்கியாவோட எஃபர்ட் தெரிஞ்சு ஏற்கனவே தன்னை விட்டு பிரிஞ்சு தள்ளி போன செழியன் முன்னாடி அப்பா உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்கப்பா, அப்பா கொஞ்சம் பாருங்கப்பா அப்படின்னு அப்பாவே கொஞ்சிக்கிட்டு இருந்தவர் ஒரு தடவை அடிக்க கை வாங்கிட்டாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அம்மா சொன்ன வார்த்தைக்காக போய் கடைசியில் பேச்சுவார்த்தை நடத்தி தன்னுடைய மனைவியை திருப்பி கூட்டு வந்துட்டாரு. அப்படிங்கிறது கோபிக்கு தலையில் ஒரு இடி விழுந்த மாதிரி ஆகிடப்போகுது. இதை எதுக்கு தேவையில்லாமல் இவரை கூட்டு வந்துட்டு நம்மள்கிட்ட கேட்காம வெடி பண்ணணும், நல்ல விஷயமா இருந்தால் கூட நம்மள்கிட்ட கேட்டுருக்கணும்ல, இன்னும் ஓவர் பேச்சு இவர் பேசுவார். இன்னொரு பக்கம் ஈஸ்வரி அதை விட பல ட்ராமாக்கள்லாம் போடுவாங்க. அப்படியே தனக்கு தோத்தாலும் மீசில் மண் ஓட்டக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் செயல்படுவாங்க. இவங்க ரெண்டு பேரையும் வாயை மூட வைக்க வேண்டிய பொறுப்பு பாக்கியாட்ட இருக்குது. ஏன்னா ஜெனியை கூட்டு வந்தது இவங்க தான். இப்போ பிரச்சனைக்கு பிறகு தன்னுடைய மகமார இருக்க தப்பை உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்துட்டு இப்போ இங்கே ஓவர் பேச்சுகள்லாம் பேசினாங்க அப்படின்னா அது ஜெனியோட மனசு காயப்படாமல் இருக்கிறதுக்கும், தன்னுடைய அப்பாவை ஜெனியோட அப்பாவை பற்றி பேசி என்ன காயப்படுத்தலாம் பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் சேர்த்து வாயடைக்கிற வேலையை பாக்கியா தான் பார்க்கணும். இன்னொரு வார்த்தை ஜெனியை பற்றி, இது ஜெனிகிட்ட இந்த பழசை பற்றி யாரும் பேச வேணாம், அவங்களே இந்த பழசை மறந்து புதுசாக ஒரு வாழ்க்கைக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க, தேவையில்லாமல் எதுவும் இதை பற்றி பேசாதீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவமாக பேச வேண்டியதை பேசிடணும். அப்படி பேசுகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். கூடவே இதில் பல திருப்பங்கள்லாம் அடுத்தடுத்து இருக்குது கதையில், அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ திருப்பி வந்ததை பற்றியும் பாக்கியா தன்னுடைய சவாலில் ஜெயிச்சிட்டாங்கிறத பற்றியும் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.